அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமமானது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா அம்முண்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த அம்முண்டி கிராமத்தின் வரலாறு பார்த்தீர்கள் என்றால் இது 1000 வருடம் பழமையானது. ஆனால் இங்கே வீற்றிருக்கும் நமது இரவு காத்தம்மன் என்கின்ற கிராம தேவியான ராகத்தம்மன் கோவிலானது 170 ஆண்டுகளுக்கு முன்பு செவிட்டு கந்தமூட்டு வகையாரா அவர்கள் ஆத்து கரையோரம் தென்னந்தோப்பு அருகே தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட போது ராஜ கவுண்டர் என்பவர் கையில் மம்மட்டியில் வேற ஒரு சவுண்டு கேட்கவே அதை ஊர் பொதுமக்கள் திரளாக கடந்து தேடி நோண்டி பார்த்த போது சக்தி வாய்ந்த இரவு காத்தம்மனான ராகத்தம்மன் கிடைத்தார். அப்போது அம்முண்டி கிராமம் 7 சுத்துப்பட்ட ஊருக்கும் மதுராக இருந்ததால் தலைமை தாங்கி இந்த அம்முண்டி கிராமத்தில் அந்த சிலை இங்கே கருவறையில் வீட்டிருக்கிறது. இதைதான் நீங்கள் காணுகிறீர்கள். இப்படி சிறப்புமிக்க அம்மனுக்கு அந்த 150 காலத்திற்கு முன்பிருந்தே 5 வருடத்துக்கு ஒரு முறை திருக்கல்யாண வைபோக உற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். இப்போது இந்த காலகட்டத்திலும் இப்போ இளைஞர்கள் இந்த அன்பின் அன்னதான குழு சார்பாக மிக பிரம்மாண்டமான திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டு நல்ல முறையில் நடத்தி இருக்கிறார்கள். இன்றைய அன்னதானமானது மட்டன் பிரியாணி என்கின்ற ஆட்டுக்கறி சோறு இவர்கள் சார்பாக வழங்கி இருக்கிறோம். கடந்த 15 நாட்களாக ஊர் நாட்டாமை சார்பாக மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடந்து முடிந்து கள்ளத்தேரானது நேற்று இரவு நடந்து முடிந்தது. கள்ளத்தேர் என்பதின் பொருள் அம்மன் தாய் வீடு சிலை கண்டுபிடித்த அந்த தொப்பலாமூற்று என்ற கிராமத்திற்கு அழைத்து செல்வார். அதற்கு முன்பு மிகவும் ஆக்ரோஷமாக ஊர் எல்லை சுற்றி வருவார். அப்போது ஆக்ரோஷமாக இருக்கின்ற அந்த அம்மனுக்கு ஊர் எல்லை சுற்றி வந்த போது திரை போர்த்தி அம்மன் கள்ளத்தனமாக ஊரில் சுற்றுவார். இதுதான் கள்ளத்தேர். அம்மன் எனக்கு உண்மையிலே நீங்கள் காவு கொடுக்கிறீர்களா என்று திரை போய்த்தி அந்த அம்மனானது ஊரை சுற்றும் போது ஊர் முச்சந்தியில் 9 இடத்தில் காவு கொடுப்பதை காணுவார். இதுதான் கள்ளத்தேராக இங்கே ஐதீகங்கள் சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். இதுதான் கள்ளத்தேரின் பொருள். இதுதான் நிறைவு நாள். இதை தொடர்ந்து நெருப்பு தீப்பந்தம் என்பது ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா அம்முண்டி கிராமம் என்பது இதுக்கு முன்பு நரிக்குப்பம் என்பது பொருள். நரிக்குப்பமே நாளடைவில் தழுவி அம்முண்டியாக மாறியது. அந்த காலத்தில் அந்த ஊர் எல்லை ஓடும் போது நரிகளும் விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் இருந்ததால் அவற்றை பயன்படுத்தி எல்லை ஓடும் போது குறுக்கே வராமல் இருப்பதற்காக தீப்பந்தம் ஏந்தி நமது முன்னோர்கள் வழி நடத்தினர். அது காலம் தொற்று இன்று அது பண்பாடும் கலாச்சாரமும் இன்றும் பின்பற்றி இந்த நவீன காலத்திலும் தீப்பந்தம் ஏந்தி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் நாட்டாமைதாரர்கள் அந்த ஊர் எல்லையானதை கடந்து ஓடுவார்கள். இன்று அன்பின் அன்னதான குழு சார்பாக சுமார் 6000 பேருக்கு 500 கிலோ மட்டன் பிரியாணியும் சுமார் 100 கிலோ சிக்கன் பிரியாணியும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.